சஹாபிகளின் காலம், தாபியீன்களின் காலம், தபவு தாபியீன்களுடைய காலம். இந்த 3 நூற்றாண்டுகள் தான் சிறந்தவை. அடுக்கடுக்கான வகைகளில் என்றார்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிகள் சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட 12,000 சஹாபிகள் தான். 1,24,000 என்று நாம் புரிந்து கொண்டோம் இல்லையா? 12,000 பேர் தான் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதீனாவுல ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டவங்க எத்தனை பேருங்க? 12,000 பேர் தான். அப்ப மிச்சம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எங்க? உலகின் பல நாடுகளுக்கு சென்றார்கள். உலகின் பல நாடுகளுக்கு சென்றார்கள். ஏன் சென்றார்கள்? சுற்றி பார்க்கிறதா? ஊர் சுற்றி பார்க்கவா? உலகம் சுற்றி பார்க்கவா? பெருமானாரின் சொற்களை சுமந்து கொண்டு உலகம் முழுக்க மாற்றத்தை பரப்புரை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு சென்றவர்கள் அந்த மேன்மை. உலகம் முழுக்க இந்த மார்க்கம் பரவுவதற்கு மிக பெரும் அர்ப்பணிப்பை செய்தவர்கள். நம் வரை இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் யாரு? சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அந்த ஊரின் தாக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏறல. இவர்களின் தாக்கம் அந்த ஊர் முழுக்க பரவ. எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே தீனின் வாசனை, எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே மார்க்கத்தினுடைய அமைப்புகளில் மனிதர்களை கரெக்டார்கள். அந்த ஊரை சரி பண்ணி அந்த ஊர்ல இருந்து சஹாபிகள் புறப்பட போறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் அழ ஆரம்பிச்சுவாங்க. ஏனென்றால் இவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த ஆனந்தம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்வில் இருந்து அவர்களை மாற்றி நடை மாற்றி ஒரு மகத்தான மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டங்களையும் அனைத்து பாதைகளையும் அவர்கள் பெருமானாரின் வகையை இருந்து கொண்டவர்கள் காண்பித்தார். அதனால் அந்த சஹாபிகளை அந்த உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிற மக்கள் கொண்டாடார்கள். அன்பிற்குரியவர்களே, நம் வரை இந்த மார்க்கம் வந்து நிலைத்து இருப்பதற்கு சஹாபிகள் மிக பெரும் பங்களிப்பு செய்து மறக்கக்கூடாது. நம்ம மறந்த நன்றி மறந்தவர்களாக அதாவது சஹாபிகளுடைய ஒரு பேரிடம் உச்சரிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு குறைந்தபட்சம் அவர்களுக்கு நாம் காட்டுகிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம என்ன செஞ்சிட முடியும்? அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? ரலியல்லாஹு அன்ஹு என்பது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து வைக்கிற ஒரு பிரார்த்தனை, எடுத்து வைக்கிற ஒரு பெரிய பிரார்த்தனை. அவர்களை மாதிரி தியாகம் செஞ்சிட முடியுமா? ஒரு லட்சத்துல ஒரு துணி நமக்கு இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை இழக்கும். அவருடைய வாழ்வில் இருந்து ஒரு துணி நம்முடைய வாழ்வில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்கெங்கோ போயிரு, எவ்வளவு போயிருக்கு. ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் பொழுது அந்த படுக்கையில் பெருமானாரின் இடத்தில் வந்து படுத்தவர்கள் யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சுற்றிலும் யாருக்கிறாங்க? எதிரிகள் அப்படியே முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியேறாங்க. وجعلنا من بين أيديهم صدا ومن خلفهم صدا فأغشيناهم فهم لا يبصرون. இந்த ஆயத்தை ஓதி கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி தூக்கிட்டு அந்த இடத்தை கடந்து வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்து வருவது அவருடைய கண்களுக்கு தெரியும். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் சிறைகளை அமைப்போம் என்றதாக வெளியில வராங்க. ஆனா உள்ள ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார்கள். அமானித பொருட்களை எல்லாம் பெருமானாருக்கு கொடுத்த அமானித பொருட்களை எல்லாம் அவரவர்களிடத்தில் கொடுத்து விட வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உறுதி இருந்துச்சு. என்ன உறுதினா, இந்த பொருட்களை உரியவர்களிடத்திலே கொடுத்து விட்டு பின்னால் வந்து என்னை வந்து சந்தி அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு நம்பினாங்க, நம்முடைய உயிர் போகாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் நமக்கு சந்திக்கிறது நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. என்னை வந்து நீ சந்திப்பாய், அந்த ஒரு வரி போதும். எவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் தன்னுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்துகளும் சூழப் போவதில்லை என்ற
என்றால் பெருமானாரின் வார்த்தையில் தன் உயிர் இந்த பயணத்தில் இல்லாமல் போகும் என்கிற அறிகுறி தெரியவில்லை. அந்த ஒரு வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை எப்படி தன்னுடைய உயிர் போகாது என்ற புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி சில சஹாபிகள் இருந்தாங்க. ஒரு யுத்தத்திற்காக வேண்டிய சில சஹாபிகளை அனுப்புகிற பொழுது 3 பேர்களை வருஷப்படுத்தி அனுப்புவாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹ் இந்த 3 பேர்களையும் ஒருவர் பின் ஒருவராக அவர் இறந்தால் இவர் இறந்தால் இவர் இறந்தால் இவர் 3 பேருக்கு பொறுப்பு கொடுத்து அனுப்புறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் வஃபாத் ஆயிட்டார். இரண்டாவது யாருக்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் கொடியேற்றி இருக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வெட்டுப்பட்டு கிடக்கிறார். உயிர் பிரிக்க போகிறது. அந்த நேரத்தில் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தண்ணீரை போய் கொடுக்கிறாங்க. தண்ணீரை போய் கொடுக்கிற நேரத்தில் ஜாஃபர் அபீ தாலிப் சொன்னாரு, எனக்கு தண்ணி வேண்டாம். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன். ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்க? இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸைதுக்கு பின்னால் ஜாஃபர், ஜாஃபருக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் விளங்கிட்டேன். என்னுடைய உயிர் இந்த களத்தில் ஷஹீதாகிவிடுவேன் என்று நான் உறுதி செய்து கொண்டேன். எனவே என் உயிர் பிரிகிற பொழுது நான் நோன்பாரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எப்படி எல்லாம் சஹாபிகள் பெருமானாரின் வார்த்தைகளை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை ஒத்த சொல் போதும் அதிலிருந்து அவர்கள் பெரும் ரோடு போட்டுவாங்க. அந்த சஹாபி ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, பள்ளிவாசலுக்கு போகும்போது சிறு சிறு படைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சா அவர்தான் தொழ வைப்பார். தொழு வைக்கும் போதுல என்ன செய்வாரு, குல்ஹுல்லாஹ் சூராவை கடைசியில் ஓதுவார். சுபுடைய 2வது ரக்காத்து, மக்ரிபுடைய 2வது ரக்காத்து, இஷாவுடைய 2வது ரக்காத்து சத்தமிட்டு தொழுகிற அந்த தொழுகைகள் எல்லாம் 2வது ரக்காத்துல குல்ஹுல்லாஹ் ஓதுவார். பெருமானார் சொல்றாங்க, குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு, இவருக்கு பின்னாடி போனீங்கன்னா இவர் இமாமத் செஞ்சாருன்னா எல்லா நேரத்திலும் இவர் குல்ஹுல்லாஹ் தான் ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னப்பா உன்னை பத்தி குறை வருது, உண்மைதானா? குல்ஹுல்லாஹ் சூறாக்கள் ஒரு தனி சிறப்பு இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்ஹுல்லாஹ் என்பது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 தடவை குல்ஹுல்லாஹ் ஓதுனா முழு குர்ஆனை ஓதியாச்சுன்னு அர்த்தம். அதனால நம்ம ஷார்ட்கட்டா இப்படி மட்டும் முடிச்சிட கூடாது. ரமதான்ல ஒரு 100 குர்ஆன் ஓதுறான்னு இருக்கிறாங்க. ரமதான்ல ஒரு 100 குர்ஆன் ஓதுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 30 தடவை எதுக்கு குல்ஹுல்லாஹ் ஓதி முடிச்சிடுறது. அதாவது அதனுடைய மரியாதை என்ன மரியாதைன்னா, அந்த சூறாவுக்குள் இருக்கிற ஆன்மீக அழுத்தங்கள் சரி, முழு குர்ஆன்ல இருக்கக்கூடிய 3இல் ஒரு பகுதி அல்லாஹ்வை பற்றிய அறிமுகமாக இருக்கிற, அல்லாஹ்வை பற்றிய அவருடைய உள்ளமையையும் வல்லமையையும் அழுத்தமாக சொல்லுகிற ஒரு வசனமாக, ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த சஹாபிட்ட விசாரிக்கும் போது சொன்னார், யார சொல்லலாம், எனக்கு நிறைய சூறாக்கள் தெரியும், குர்ஆன்ல இருந்து பல இடங்கள் என்னால் எடுத்து ஓத முடியும். ஆனால் நான் ஏன் அதை ஓதுவதற்கு முன்னுரிமை தருகிறேன் என்றால், அல்லாஹ்வை பற்றி சொல்றதுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்றது. அல்லாஹ் யாரு அப்படின்றா, இந்த குல்ஹுல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ்வை பற்றி அழுத்தம் திருத்தமா சொல்ற மாதிரி வேற அத்தியாயம் எனக்கு தெரியுது. 2வது ஓதுறதுக்கு எனக்கு மனசுக்கு ஆனந்தமா இருக்கு. யார் சொல்றாங்க? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். எவ்வளவு பெரிய பிரகடனம் தெரியுமா? இந்த முழக்கம் எவ்வளவு பெரிய பிரகடனம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனை சிலைகள், எத்தனை சித்தாந்தங்கள், எவ்வளவு கடவுள் நம்பிக்கை, எவ்வளவு காட்டு பிராண்டித்தனமான வழிபாடு.
முகத்தை சுழிக்க வைக்கிற எவ்வளவு மதச்சடங்கு, அர்த்தம் இல்லாத மூட நம்பிக்கைகள் அமிழ்ந்து போயிருக்கிற எவ்வளவு சடங்குகளை, எவ்வளவு நேர்ச்சைகள் என்கிற பெயரில், நரவழி என்கிற பெயரில் தன் வாழ்வை வருத்திக் கொள்கிற மனிதர்களை நாம் கண்ணுக்கு நேராக எத்தனை பேர்களை நாம் பார்த்தோம். விதவிதமான வடிவங்களில் அவர்கள் வணங்குகிற சிலைகளையும் தெய்வங்களையும் வடித்து வைத்திருக்கிற காட்சிகளை பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஓதும் தெரியுமா? சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிலைகளை பார்க்கும்போது தெய்வங்களை மற்ற இதெல்லாம் பார்க்க அதை கடந்து போற கோயில் அதெல்லாம் கடந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஓதுங்க? சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். இந்த மனிதர்கள் தங்களின் கற்பனைகளினாலே எதனை வடித்து வைத்திருக்கிறார்களோ இந்த சிலைகளிலிருந்து என் ரப்பு தூய்மையாக, என் ரப்பு தூய்மையாக. இது மாதிரியான அசிங்கங்களை அருவருக்கத்தக்க அந்த நிலைகளில் இருந்து நாம் ஓதிட்டு கடக்க வேண்டிய வார்த்தை. அவர் சொன்னார், எனக்கு ஓதுறதுக்கு ரொம்ப ஆசையா, ஓதும் போது மனசுக்கு குதூகலம். ரசூலுல்லா அவரை கண்டிப்பாங்கன்னு மத்தவங்க நினைச்சாங்க. அவர் பக்கத்துல தட்டி கொடுத்து சொன்னாங்க, இந்த சூறாவை நீ விரும்புவது போல அல்லாஹ் உன்னை விரும்புவார். இந்த சூறா மீது உனக்கு அன்பு இருப்பது போல அல்லாஹ் உன் மீது அன்பு காட்டுவார். அல்லாஹ்வுடைய நீதி என்ன தெரியுமா? இறைவனுடைய நீதி என்ன தெரியுமா? எதை அவனுக்கு கொடுக்கிறோமோ அதை அல்லாஹ் திருப்பி. ஆனா அவன் கொடுக்கிறது ரொம்ப பெருசா, கற்பனைக்கு எட்டாத வகையில கொடுத்தார். சஹாபியுடைய உள்ளம் அல்லாஹ்வின் கவனம் தன் பக்கத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு தென்பட ஆரம்பித்து விட்டார். குதூகலம் கொள்ள ஆரம்பித்தார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு. தபூக் யுத்தத்திற்காக வேண்டி ஆட்களை திரட்டுகிற நேரத்தில் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்ன காரணமும் இல்லை, ஆனால் கலந்துகிறார். எந்த காரணமும் கிடையாது. கடுமையான யுத்தம், ஒரு வெயில் காலத்தில் நடந்தது, பேரித்தமிழ அறுவடை நேரத்தில் நடந்தது. அதிகப்படியான தூரமாக இருக்கிற கடந்து போக வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. இப்படி சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் எல்லா தோழர்களும் கஷ்டப்பட்டு போனாங்க. இவரும் இந்த கூட இருந்த 2 தோழர்களும் போகணும்னு நினைச்சாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் போகணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துச்சு, நிறைய கூட்டம் ரசூலுல்லாஹ்க்கு நம்ம வரலன்னா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு கட்டத்துல நான் கரெக்டா தபூக்ல வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், கஅப் எங்க, கஅப் எங்க? யுத்தம் முடிந்து வெளியில வந்தாச்சு, யுத்தம் முடிந்து ஊருக்கு வந்தாச்சு. கஅப் ரலியல்லாஹு பயம். ரசூலுல்லாஹ்க்கு கேட்டாங்க, விசாரிச்சுட்டாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் தெரியல. விசாரிக்கும் போது கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்ப சொன்ன அவங்களுடைய அறிவு இருக்குது, நான் ஏதாவது ஒரு வார்த்தைகளை மாத்தி சொல்லிடலாமான்னு நினைச்சேன். ஆனா ஏன் இப்படி சொல்லணும்? என்னுடைய யதார்த்தத்தை என்ன நிலையோ அதை அப்படி சொல்லிடுவோங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன யார சொல்லா எந்த காரணமும் இல்லை. ஆனா போய் சொல்ல எந்த காரணமும் இல்லை. ஆனா என்னால நான் வர முடியும். இது சாதாரணமான ஒரு நிகழ்வாக அவர்கள் நினைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹாபிகள் எல்லாத்தையும் சொன்னாங்க, அவர்கள் பேசுகிறார். கஅப் ரலியல்லாஹுவுக்கு சம்மதம் பண்ணவங்க, அவருடைய நண்பர், நைட்ல சாப்பிட்டவர், உட்கார்ந்து அரட்டடிச்சவர், பேசினவர், பாடம் இருந்தவர் எல்லாரும் அவங்களே குடும்பத்தில் ஒரு ஆள் கஅப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை கஅபத்தை நான் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கேட்கிற யாரும் சொல்றா இவ்வளவு பெரும் தண்டனையா? ஆனா அவர் கடைக்கு வர்றாரு, பள்ளிவாசலுக்கு வர்றாரு, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிடலாமான்னு பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல பாக்குறாரு, சலாம் சொல்ல பதில் சொல்லுங்க, அப்படி போறாங்க. புரிஞ்சுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை வழி நடத்துகிற விதம் இருக்கிறது அற்புதமாக. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் இந்த ஒரு மனிதரை வைத்து பெருமானார் அவர்கள் பாடம் நடத்தினார். மார்க்கத்தினுடைய காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் அசட்டை செய்தால், அலட்சியம் காட்டினால்,